ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது நான் போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட பேர் டைமண்ட் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பாக்ஸ் எடுக்கும்போது நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. அதில் 9 கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. விலை பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் அப்படி போட்டிருந்தாங்க. சரி, நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மூடியுமே இதுக்கு மேலே மூடியுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ்ட் ஆகிற மாதிரி, நல்லா டைட்டாக க்ளோஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ இதில் என்னென்ன போடலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே அஞ்சரை பெட்டின்னு சொல்லும்போது நமக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் தான் அதில் நம்ம போடுவாங்க. யூஸ்வலாக மஞ்சள் தான் போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சள் போட்டால் என்ன ஆகுதுன்னா, நான் ஸ்பூனில் எடுத்து மாற்றும் போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுது. சம்டைம்ஸ் நம்ம என்ன தான் கரெக்டாக எடுத்து போட்டாலுமே சம்டைம்ஸ் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மற்ற ஐட்டம்ஸ்லலாம் பரவுது. ஸோ அதனால் மஞ்சளை மட்டும் நான் இன்னொரு அஞ்சரை பெட்டியில் வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த தூள் ஐட்டம்லாம் நான் இன்னொரு அஞ்சரை பெட்டியில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் மஞ்சள் ஆட் பண்ணல. மஞ்சள் இல்லாமல் நிறைய மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணேன். ஒரு பாக்ஸில் கடுகு, இன்னொரு பாக்ஸில் சீரகம், இன்னொரு பாக்ஸில் வெந்தயம், இன்னொரு பாக்ஸில் மிளகு, இன்னொரு பாக்ஸில் சோம்பு. ஃபஸ்ட்டு இந்த 5 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே தாளிக்க தேவையான உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ அது ரெண்டும் நம்ம எப்போவுமே அந்த பாக்ஸில் வச்சுருப்போம். அதனால் அது ரெண்டுமே ஒரு பாக்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து ஒரு பாக்ஸு, கடலைப்பருப்பு ஒரு பாக்ஸு, ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம டீ போடும்போது ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் தட்டி போடுவோம். இஞ்சி அதெல்லாம் நம்ம யூஸ்வலாக தட்டி போடுவோம். ஸோ அதனால் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ஏலக்காவும் கிராம்பும் இந்த பாக்ஸ்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக மார்னிங் டீ போடும்போது ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் கிராம்பும் தட்டி போட்டு அதில் டீ வைப்போம். ஸோ அது நமக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்ல உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாக்ஸில் நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு பாக்ஸில் கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 9 பாக்ஸஸில் இந்த 9 ஐட்டம்ஸ் தான் நான் இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி ஆக்சுவலாக 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா, இந்த தனியாக இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள், அப்புறம் மிளகாத்தூள், இந்த மாதிரி தூள் ஐட்டம்ஸ்லாம் தனியாக, சீரகத்தூள் தனியாக, அந்த மாதிரி குட்டி குட்டியாக தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இன்னொரு பாக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதில் எதுவுமே வந்து பவுடர் ஐட்டம் ஆட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக நமக்கு பார்த்திங்கன்னா, இந்த இண்டியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபார்மசி பாக்ஸ் மாதிரி தான். நமக்கு வயிறு வலிக்குதா உடனே ஓடி போய் வெந்தயம் தண்ணி போட்டு குடிக்கிறது, இல்லை ரொம்ப சூடாகிடுச்சா உடனே சீரகம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறது. ஸோ இதுலேயே நமக்கு எல்லா மெடிசன்ஸும் இதில் இருக்குன்றதுனால ஸோ இந்த பாக்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ எனக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஸ்மெல் இருக்கணுன்றதுக்காக இந்த பாக்ஸில் நான் ஏலக்காவும் கிராம்பும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டீக்கு பதிலாக வெறும் தண்ணி வச்சு அதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் இஞ்சி போட்டு தட்டி போட்டுட்டு ஃபைனலாக நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சம் லெமன் ஊற்றி குடிப்போம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் ஒரு வாட்டி டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம இதுலேருந்து எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா வெறுமனே தண்ணி மாதிரி வச்சு குடிக்கணும் அப்படின்னா இதிலையே நம்ம எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட அஞ்சரை பெட்டி நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again.